Dear students, today we discuss the topic about what is meant by algorithm and properties of algorithm and classification of algorithm. Then what is meant by flowchart and what are the symbol used in flowchart and importance and advantages of flowchart. Okay வா இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மாடியூல் 2 அதில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லெவல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங்னா என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன லெவல்ஸ் இருக்குது. தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் லெவல், ஹை லெவல், லோ லெவல். லோ லெவலையுமே ஃபர்தராக டிவைடட் இன்ட்டு 2, அசம்பிளி லாங்குவேஜ், மெஷின் லாங்குவேஜ். தென் ஹை லெவல் லாங்குவேஜ்னால் என்னென்னு பார்த்தோம். தென் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பார்த்துருந்தோம். ஓகேவா. டுடே மாடியூல் 3ல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா algorithm, properties and classification of algorithm, flowchart and symbol and important and advantages of flowchart. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை algorithm. algorithm அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. an algorithm is a step by step method of solving a problem or making a decision. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்காரிதம்னு சொல்கிறாங்க. அல்காரிதம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அண்ட் அல்காரிதம் இஸ் ஏ ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் டு சால்வ் அ பர்டிகுலர் ப்ராப்ளம். ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எழுதுறது தான் என்னது அல்காரிதம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்காரிதம். இந்த அல்காரிதத்தில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபைனைட்னஸ். மொத்தம் ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃபைனைட்னஸ். ஃபைனைட்னஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அண்ட் அல்காரிதம் டெர்மினேட் ஆஃப்டர் ஏ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப். கண்டிப்பாக ஒரு அல்காரிதம் இருந்தால் ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸுக்கு எடுத்து என்ன ஆயிருக்கணும், டெர்மினேட் ஆகிருக்கணும். ஒரு 5, 6, 7 ஸ்டெப்ஸுக்கு எடுத்து அந்த அல்காரிதம் வந்து என்ன ஆயிருக்கணும், நம்மளுக்கு டெர்மினேட் ஆகிருக்கணும். அதான் என்னது ஃபைனைட்னஸ். செகண்ட் ஒன்று வந்து டெஃபினைட்னஸ். அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த டெஃபினைட்னஸ் கேன் பி பெர்ஃபார்ம்டு வித்தவுட் எனி கன்ஃபியூஷன். ஒரு ஸ்டெப் இருக்குன்னா அந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. கிளியராக என்ன பண்ணியிருக்கணும், அதை சொல்லியிருக்கணும். அதுதான் என்னது டெஃபினைட்னஸ். தேர்ட் ஒன்று வந்து இன்புட். அண்ட் அல்காரிதம் அக்செப்ட் 0 ஆர் மோர் இன்செப்ட். ஒரு அல்காரிதம் இருந்துச்சுன்னா ஒரு இன்புட் இருக்கலாம் அல்லது இன்புட் இல்லாமலும் இருக்கலாம். ஃபோர்த் ஒன்று வந்து அவுட்புட். இட் ப்ரொடியூஸ் அட்லீஸ்ட் ஒன் அவுட்புட். கண்டிப்பாக இட் மஸ்ட்டு ஏதாவது ஒரு அவுட்புட் அதை என்ன பண்ணணும், ப்ரொடியூஸே பண்ணி ஆகணும். இதுதான் ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன்று வந்து எஃபெக்டிவ்னஸ். எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. திஸ் மீன்ஸ் தட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கேன் பி பெர்ஃபார்ம்டு பை யூஸிங் த கிவன் இன்புட் இன் ஏ ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் டைம். அதை தான் என்ன சொல்கிறேன், எஃபெக்டிவ்னஸ். அல்காரிதம்னா என்னென்னு பார்த்தோம். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்காரிதம் பார்த்தோம். மொத்தம் 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று வந்து ஃபைனைட்னஸ், செகண்ட் ஒன்று வந்து டெஃபினைட்னஸ், தேர்ட் ஒன்று வந்து இன்புட், ஃபோர்த் ஒன்று வந்து அவுட்புட், ஃபிஃப்த் ஒன்று வந்து எஃபெக்டிவ்னஸ். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்காரிதம். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதம். இந்த அல்காரிதத்தை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா மெயினாக 2 பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பேஸ்ட் ஆன் ரிப்பீட்டிவ் ஸ்டெப், செகண்ட் ஒன் பேஸ்ட் ஆன் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர். அல்காரிதம் வந்து 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று பேஸ்ட் ஆன் ரிப்பீட்டிவ் ஸ்டெப்பு, செகண்ட் ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர். இந்த பேஸ்ட் ஆன் ரிப்பீட்டிவ் ஸ்டெப்பையுமே ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க, 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, டைரக்ட், இன்டைரக்ட். நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்ட் ஆன் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபரை ஃபர்தராக 3ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று டிடர்மினிஸ்டிக், நான் டிடர்மினிஸ்டிக், ரேண்டம். சரியா, இதுதான் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதம். இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம், அல்காரிதம் வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருந்தாங்க சொன்னேன். பேஸ்ட் ஆன் ரிப்பீட்டிவ் ஸ்டெப்ஸு. இந்த பேஸ்ட் ஆன் ரிப்பீட்டிவ் ஸ்டெப்ஸுமே ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை இன்டூ 2 டைப்ஸ், டைரக்ட் அல்காரிதம், இன்டைரக்ட் அல்காரிதம். டைரக்ட் அல்காரிதம்னு ஒன்றும் இல்லை. இன் திஸ் டைப் ஆஃப் அல்காரிதம், இந்த டைப் ஆஃப் அல்காரிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா the number of iteration is known in advance. ஐட்ரேஷன் அப்படிங்கிறது எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் அந்த ஸ்டெப்ஸ் வந்து போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அல்காரத்தில் 10 ஸ்டெப் போதா, 15 ஸ்டெப்ஸ் போதா, 3 ஸ்டெப்பில் அந்த அல்காரதம் முடியுதா, இன் அட்வான்ஸ் அந்த அல்காரத்தை எழுதுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறான், டைரக்ட் அல்காரிதம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளேயிங் நியூமெரிக்கல் நம்பர் ஃப்ரம் 1 to 10. ஃபார் எக்ஸாம்பிள் அல்காரத்தை எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், 1 to 10 வரைக்கும் தான் அந்த நம்பர் வந்து என்ன ஆகணும், டிஸ்பிளே பண்ணணும். இதுதான் என்னது டைரக்ட் அல்காரிதம். அதிலே செகண்ட் வந்து இன்டைரக்ட் அல்காரிதம். இன்டைரக்ட் அல்காரிதம் ஒன்றும் இல்லை. இன் திஸ் டைப் ஆஃப் அல்காரிதம் ரிப்பீட்டிவ்லி ஸ்டெப்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரிப்பீட்டாக எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி ஹவு மெனி ரிப்பீட்டேஷன் ஆர் டு பி மேட் இன் அன்னோன். அந்த ரிப்பீட்டேஷன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன பண்ணாது, தெரியாது. இதுதான் என்னது இன்டைரக்ட் அல்காரிதம்.
அல்காரிதம்னா என்னென்னு சொல்லிட்டேன். இந்த அல்காரிதம் வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கான். ஒன்று பேஸ்ட் ஆன் ரிப்பீட்டிவ் ஸ்டெப்பு, செகண்ட் ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர். இந்த பேஸ்ட் ஆன் ரிப்பீட்டிவ் ஸ்டெப்பையுமே ஃபர்தராக ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறான். டைரக்ட் அல்காரிதம், இன்டைரக்ட் அல்காரிதம். டைரக்ட் அல்காரிதம் அப்படின்னா அந்த ஸ்டெப் வந்து எத்தனை ஸ்டெப் வரும்னு நம்மளுக்கு அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்கோம் தெரிஞ்சிருக்கும். இது டைரக்ட் அல்காரிதம். இன்டைரக்ட் அல்காரிதம்னா அந்த ரிப்பீட்டிவ் ஸ்டெப்ஸு எவ்வளோ தூரம் ரிப்பீட்டிவ்லி அந்த ஸ்டெப்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணாது, ஷுவராக தெரியாது. ஸோ இதான் என்னது இன்டைரக்ட் அல்காரிதம். நெக்ஸ்ட் ஒன்று பேஸ்ட் ஆன் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர். பேஸ்ட் ஆன் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் இதேமே ஃபர்தராக ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறான். டிடர்மினிஸ்டிக், நான் டிடர்மினிஸ்டிக். சரியா? தேர்ட் ஒன்று வந்து ரேண்டம். டிடர்மினிஸ்டிக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. திஸ் டைப் ஆஃப் அல்காரிதம் இஸ் பேஸ்ட் ஆன் எய்தர் டு ஃபாலோ எ எஸ் பாத் ஆர் நோ பாத் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். ஒன்று ரெண்டே பார்த்து தான். ஒன்று எஸ்னா கண்டிஷன் ட்ரூனா ஒரு பாத் போகணும், நோனா ஒரு பாத் போகணும். அதான். ஃபார் எக்ஸாம்பிள் செக் வெதர் த கிவன் நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன். ஒரு நம்பர் ஆடா ஈவனான்னு எனக்கு செக் பண்ணணும். நான் கொடுக்குற நம்பர் ஆடாக இருந்தால் எனக்கு எஸ் ஒர்க் ஆக போகுது, ட்ரூ அந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆக போகுது. ஃபால்ஸ் அப்படின்னா இன்னொரு நம்பர் ஒர்க் ஆக போகுது. இதுதான் என்னது டிடர்மினிஸ்டிக். செகண்ட் ஒன்று வந்து நான் டிடர்மினிஸ்டிக் அப்படிங்கிறது. இன் திஸ் டைப் ஆஃப் அல்காரிதம் டு ரீச் த சொல்யூஷன் வி ஹாவ் ஒன் ஆஃப் த மல்டிபிள் பாத். இதில் நம்மளுக்கு மேக்ஸிமம் டிடர்மினிஸ்டிக்னா ரெண்டே பாத்து தான். எஸ்னா ஒரு பாத்து, நோனா ஒரு பாத். பட் நான் டிடர்மினிஸ்டிக்கில் வி ஹாவ் மல்டிபிள் பாத். எத்தனை பாத்துனாலும் இருந்துக்கலாம். அதுதான் என்ன சொல்கிறேன், நான் டிடர்மினிஸ்டிக். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் அ டே ஆஃப் வீக். ஒரு வீக்கில் ஃபைண்ட் அ டே ஆஃப் ஏ வீக். ஒரு வீக்கில் பர்டிகுலர் டேவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோ. அதான் என்னது நான் டிடர்மினிஸ்டிக். தேர்ட் ஒன்று வந்து ரேண்டம் அல்காரிதம். இன் திஸ் டைப் ஆஃப் அல்காரிதம் ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் ஏ ஃபியூ ஸ்டெப், ஒரு 10 ஸ்டெப்பை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் இஃப் த கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரோக்ராம் ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் ஸ்டெப் ரேண்டம்லி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அதுவாக ரேண்டமாக என்ன பண்ணிக்கிறோம், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிறோம். அதை தான் என்ன சொல்கிறான், ரேண்டம் அல்காரிதம். இப்போ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதம்னா புரியுதா? ஒன்று டைரக்ட் அப்படின்னா ஒன்று அல்காரிதம் வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறான். ரிப்பீட்டிவ் ஸ்டெப்ஸு பேஸ்ட் ஆன் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர். அந்த ரிப்பீட்டிவ் ஸ்டெப்ஸ்லையுமே என்ன பண்ணுறான், பேஸ்ட் ஆன் டைரக்ட், இன்டைரக்ட். கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபரில் டிடர்மினிஸ்டிக், நான் டிடர்மினிஸ்டிக், ரேண்டம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. A flow chart is a diagrammatic representation. Flow chart is a diagrammatic representation that show the sequence of operation to be performed to get the solution of a problem. ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை நம்ம இப்போ அல்காரிதம் பார்த்தோம். அல்காரிதம் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் டு சால்வ் அ ப்ராப்ளம். அல்காரிதத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வேர்டிங்ஸில் எழுதியிருப்போம். அதே வேர்டிங்ஸை ஒரு பிக்டோரியல் டயக்ராமட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா அதான் என்னது ஃப்ளோ சார்ட். ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடில் வேர்டிங்ஸில் எழுதணும் அப்படின்னா அது அல்காரிதம். அதே வேர்டிங்ஸை ஒரு டயக்ராமட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா அதான் என்னது ஃப்ளோ சார்ட். தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட்னால என்னென்ன இம்பார்ட்டன்ஸ்? A flow chart is used to represent a sequence of operation to perform in a pictorial form. அதான் சொன்னேன், எல்லா ஆப்ரேஷனுமே என்ன பண்ணியிருப்பான், ஒரு சிம்பிள் வச்சு தான் என்ன பண்ணியிருப்பான், யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் த கான்செப்ட் யூஸிங் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஈச் ஆப்ரேஷன் இஸ் ரெப்ரசன்டட் பை அ டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஒரு சிம்பிள் வச்சுருப்போம், நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ அதான் என்ன சொல்லிப்பான், அப்படி கொடுக்குறதுனால நம்மளை என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் ஃப்ளோ சார்ட் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் எக்ஸ்பிளைனிங் த ப்ரோக்ராம் டு அதர்ஸ். இப்படி ஃப்ளோ சார்ட் இருக்கிறதுனால மற்ற யாருக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற மோஸ்ட் ஆஃப் த சிம்பிள்ஸ், இந்த 6 சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் ஓவல். ஓவல் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிம்பிள் என்ன இருக்குது அப்படின்னா ஓவல். ஓவல் இருக்குல்ல, இந்த ஓவல் வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த ஓவல் வந்து எதுக்காக அப்படின்னா ரெப்ரசன்ட் த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரோக்ராமை எண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள் தான் இந்த ஓவல். தென் ரெக்டாங்கிள் எதுக்காக போகணுன்னா, ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட் அர்த்தமெட்டிக் அண்ட் டேட்டா மூவ்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அர்த்தமெட்டிக்கு நம்ம ப்ளஸ் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுவோம். தென் பேரலோகிராம். இந்த பேரலோகிராம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இட் யூஸ் டு ரெப்ரசன்ட் த இன்புட் ஆர் அவுட்புட் ஃபங்க்ஷன். ஒரு இன்புட்டு, ஒரு அவுட்புட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம எதில் கொடுப்போம் அப்படின்னா இந்த பேரலோகிராமில் தான் நம்ம கொடுப்போம். தென் ஃபோர்த் ஒன்று வந்து டைமண்ட் சிம்பிள். டைமண்ட் சிம்பிள் எதுக்காக அப்படின்னா ரெப்ரசன்ட் டெசிஷன் மேக்கிங். இது வந்து டெசிஷன் மேக்கிங் சொல்லுவான். 1 என்ட்ரி அண்ட் 2 ஆர் மோர் எக்ஸிட் பாத்.
ஒன்று எஸ்னா ஒரு பாத்தில் போகணும், நோனா ஒரு பாத்தில் போகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறது அந்த டைமண்ட் சிம்பிள். ஃபிஃப்த்து ஒன்று வந்து சர்க்கிள். சர்க்கிள் எதுக்காகனா டு ஜாயின் 2 பார்ட்ஸ் ஆஃப் ஏ ப்ரோக்ராம். ஒரு 2 ப்ரோக்ராம் இருக்குது, அந்த 2 ப்ரோக்ராமை நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும், சர்க்கிள் சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் ஒன்று வந்து ஏரோ லைன்ஸ். இந்த ஏரோ லைன்ஸ் எதுக்காக அப்படின்னா இட் இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. அந்த ஏரோ வந்து எந்த டைரக்ஷனில் அந்த ஃப்ளோ போகணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த 6th ஒன். ஒன்றில் ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஓவல் சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம். அர்த்தமெட்டிக் அண்ட் டேட்டா மூவ்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணணும்னா ரெக்டாங்கிள் சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு இன்புட் அவுட்புட் கொண்டு போகணும் அப்படின்னா பேரலோகிராம் யூஸ் பண்ணுவோம். ஒரு டெசிஷனை மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறது டைமண்ட் சிம்பிள். 2 பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சர்க்கிள். ஒரு ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷனை நம்ம இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா ஏரோ. இதுதான் ஃப்ளோ சார்ட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள்ஸ். தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் ஃப்ளோ சார்ட். இந்த ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு மெயினாக என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா மெயினாக ஒரு 6 அட்வான்டேஜ் தான். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனாக ஒன்றும் இல்லை, ஃப்ளோ சார்ட் ஆர் பெட்டர் வே ஆஃப் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளோ சார்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன்று வந்து எஃபெக்டிவ் அனாலிஸ் அப்படின்னா ப்ரோக்ராம் கேன் பி அனலைஸ் இன் மோர் எஃபிஷியன்ட் வே. ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா மோர் எஃபிஷியன்ட் வேல நம்மளால் என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். தென் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா விச் நீட் ஃபார் வேரியஸ் பர்பஸ். நிறையா பர்பஸ்க்காக இது என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தென் எஃபிஷியன்ட் கோடிங் அப்படிங்கிறது இந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு கைட்லைன் ஆக்ட் ஆகும், அப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆக்ட் ஆகும். எப்போ அப்படின்னா டியூரிங் த சிஸ்டம் அனாலிஸ். ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம், அந்த டெவலப் பண்ணுறப்போ அந்த ஃப்ளோ சார்ட் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு கைட்லைன் ஆக்ட் ஆகும், இல்லை ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆக்ட் ஆகும். சரிங்களா. லாஸ்ட் ஒன்று வந்து ப்ராப்பர் டீபக்கிங். இந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து ரொம்ப அந்த டீபக் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் ஒன்று வந்து எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ். இட் ஹெல்ப் த ப்ரோக்ராமர் டு புட் மோர் எஃபிஷியன்ட்லி ஆன் த பாட். இதுதான் என்னது அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் ஃப்ளோ சார்ட். ஒன்று கம்யூனிகேஷனு, எஃபெக்டிவ் அனாலிஸ், ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன், எஃபிஷியன்ட் கோடிங், ப்ராப்பர் டீபக்கிங், எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ். சரியா. இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அல்காரிதம்னா என்னென்னு பார்த்தோம். அல்காரிதம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் டு சால்வ் அ ப்ராப்ளம். தென் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அல்காரிதத்தில் ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ்: ஃபைனைட்னஸ்ஸு, டெஃபினட்னஸ்ஸு, இன்புட்டு, அவுட்புட்டு, எஃபெக்டிவ்னஸ். சரியா. இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதத்தை வந்து மெயினாக 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறான். பேஸ்ட் ஆன் ரிப்பீட்டிவ் ஸ்டெப், பேஸ்ட் ஆன் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ரிப்பீட்டிவ் ஸ்டெப்புமே ஃபர்தராக 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறான். டைரக்ட் அல்காரிதம், இன்டைரக்ட் அல்காரிதம். இந்த கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபரை ஃபர்தராக 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறான். டிட்டர்மினிஸ்டிக், நான் டிட்டர்மினிஸ்டிக், ரேண்டம். இது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதம். தென் ஃப்ளோ சார்ட்னா என்னென்னு பார்த்தோம். ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஒரு பிக்டோரியல் ஃபார்மில் டயக்ராமெட்டாக ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா அதான் என்னது ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் இஸ் ஏ டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன். Flow chart is a diagrammatic representation that shows the sequence of operation to perform to get a solution of a problem. Then flow chartல மெயினாக நம்ம அட்வான்டேஜ், ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம். ஃப்ளோ சார்ட்டில் யூஸ் பண்ண போகிற சிம்பிள் பார்த்தோம். ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஓவல் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அர்த்தமெட்டிக் அண்ட் டேட்டா மூவ்மெண்ட்க்கு ரெக்டாங்கிள், இன்புட் அவுட்புட்க்கு பேரலோகிராமு, டெசிஷனை மேக் பண்ணுறதுக்கு டைமண்ட் சிம்பிள், 2 ப்ரோக்ராமை ஜாயின் பண்ணுறதுக்கு கனெக்டரு, ஒரு டெசிஷன் ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷன் அதுக்கு என்ன பண்ணுவோம், ஏரோ யூஸ் பண்ணுவோம். தென் லாஸ்ட் ஒன்று வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கம்யூனிகேஷன், எஃபெக்டிவ் அனாலிசிஸ், ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன், எஃபிஷியன்ட் கோடிங், ப்ராப்பர் டீபக்கிங், எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் என்ன பண்ணோம் பார்த்தோம். தென் டெக்ஸ்ட் புக்கு, இந்த இப்போ பார்த்த நம்ம டாபிக்ஸ் எல்லாமே பேஜ் நம்பர் 6 to 8 இந்த பேஜஸ்குள்ளே வந்து என்ன இருக்கும், ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி என்னவாக இருக்கும், அடுத்த கிளாஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் சியோட ஹிஸ்ட்ரி, சியோட ஃபியூச்சர்ஸு, தென் ஸ்ட்ரக்சராக ஒரு சியில் வந்து ப்ரோக்ராம் வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும், தென் அந்த சி ப்ரோக்ராம் நம்ம எப்படி கம்பைல் பண்ணுவோம், எப்படி லிங்க் பண்ணுவோம், எப்படி ரன் பண்ணுவோம், தென் டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ். ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத ஒரு டயக்ராமில் பார்ப்போம். சரியா. இது ஃபுல்லாக நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.